ஸ்னேகா, சாப்பிட வரலையா? எனக்கு பசிக்கல. இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? அதுக்காக நான் சாப்பிடாமலாம் ஒண்ணும் இல்லையேம்மா. சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். எனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ போமா. ஸ்னேகா, நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? தப்பா எடுத்துக்காத மாதிரி சொல்லுமா. இந்த வீடு, இந்த குடும்பம், ஐயா, இந்த ஸ்னேகா, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் உலகம். இதை தவிர எனக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாதுமா. இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு மான அவமானங்களை வேணாலும் நான் சந்திப்பேன். இந்த உலகம் சுத்தணுங்கிறதுக்காக நான் மான அவமானம்லாம் பார்க்காம என்ன பலியாட ஆக்கிக்கிட்டு சுத்தி வருவேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ ஸ்னேகா, என்ன பத்தின ஏதோ ஒரு நெருடல், என்ன பத்தின ஏதோ ஒரு கீறல் உன் மனசுக்குள்ள விழுந்திருக்கு. அது மட்டும் எனக்கு தெரியும். ஐயா சொன்னாரு. அது தப்புன்னு நான் சொல்லல, அத மாத்திக்கோன்னு நான் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். ஏன்னா மனசு சஞ்சலப்பட்டு இருக்கும்போது சமாதானமோ ஆறுதலோ மருந்தா இருக்காது. அது வெறும் வார்த்தை விளையாட்டாதான் தோணும். நான் என்ன செய்யறேன், ஏது செய்யறேன், எதுக்காக செய்யறேன், இதெல்லாம் தெரியாம செய்யற அளவுக்கு நான் பக்குவப்படாதவளும் இல்ல, வாழ்க்கைய உணராதவளும் இல்ல, வயசுல சின்ன பிள்ளையும் இல்ல. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். அது யாருக்காக, யாரோட நன்மைக்காக, இது எதுவும் இப்ப தெரிய வேண்டாம். ஒரு நாளைக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். அப்போ என்ன நீ புரிஞ்சுப்ப. ஸ்னேகா, அது வரைக்கும் அம்மா மேல உள்ள வருத்தத்தை நீ மாத்திக்க வேண்டாம். அம்மா மேல உள்ள கோவத்தை நீ குறைச்சுக்க வேண்டாம். ஒன்னே ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன அம்மாங்கிற ஸ்தானத்துல இருந்து தூக்கி எரிஞ்சிடாத. அதுக்கப்புறம் நான் குப்பை, வெறும் சத குப்பை. அம்மா, சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே. இந்திரா, வாம்மா, வா, உள்ள வா, வா. என்னம்மா போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? சும்மாதான் அண்ணே, உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, உட்காருமா. நீங்க உட்காருங்க அண்ணே. நான் உட்காரம்மா.
இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்து உட்காராம நின்னுகிட்டே பேசிட்டு போயிடுவியா? உட்காரு, உட்காருமா. சொல்லுமா இந்திரா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லண்ணே, சும்மாதான். இந்திரா, யாராவது காரணம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? என்ன விஷயம் சொல்லுமா. வந்துண்ணே, அது எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னு. சொல்ல வந்துட்ட, சொல்லிதானே ஆகணும். சொல்லுமா. அண்ணே, அது என் மருமக வீட்டுக்கு வந்திருந்தா. அப்படியா? அப்புறம் வந்திருந்தா அண்ணே, அவ்வளவுதான். மருமக வீட்டுக்கு வந்தாங்கிற விஷயத்த சொல்றதுக்கு நீ இவ்வளவு தூரம் வந்தியா? இந்திரா, எதையும் மறைக்காம சொல்லுமா. இல்லண்ணே, ஒரு விஷயம் என்கிட்ட பேசினா அத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு. என்ன பேசுனா? கல்பனா இடத்துல நீ வந்து உட்காரணும், பிசினஸ் கவனிச்சுக்கன்னு நான் அவகிட்ட சொன்னேன். அத உங்ககிட்ட சொன்னாளா? ஆமா அண்ணே, அதேதான் அண்ணே. எப்படி அண்ணே கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அம்மா இந்திரா, எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், என் மகளை பத்தியும் தெரியும். இங்க அடிச்சா அந்த பந்து எங்க போய் விழும்னு எனக்கு தெரியும். நேரா உங்ககிட்ட தான் வந்திருப்பான்னு எனக்கு தெரியாதா என்ன? அவளுக்குன்னு வேற போக்கிடம் ஏதுமா? ஒண்ணு உன்னை பத்தி ஏதாவது சொன்னா என்கிட்ட வந்து புலம்புவா, என்ன பத்தி ஏதாவது சொன்னா உங்ககிட்ட வந்து நிக்கிறா. அது அப்படிதானே, நாம அந்த புள்ளைய அப்படிதானே வளர்த்திருக்கோம். அதனால தானே அவளுக்கு நம்ம 2 பேரையும் விட்டா வேற யாரும் இல்லைன்னு தெரியுது. அது உண்மைதான் இந்திரா. ஆனா நான் எடுத்த முடிவு சரின்னு நான் இப்பவும் தெளிவா இருக்கேன். இந்திரா, அவ பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சது தப்பில்லை. பணம் வேணும்னு கேட்டா அவ கேட்ட பணத்தை உடனே செக்கா போட்டு கொடுத்துட்டேன். அது ஒரு அப்பா பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சேன். ஆனா இன்னைக்கு இந்த கம்பெனி இருக்கிற நிலைமையில கல்பனா வீட்டை விட்டு போயிட்டா. அவ எங்க போனான்னு இதுவரைக்கும் தெரியல. அவ எப்ப வருவான்னு தெரியல. ஆனா இந்த கம்பெனியை நடத்துறதுக்கு பொறுப்புள்ள ஒரு ஆள் வேணும்ல. அருணுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அத அவன் நிர்வாகம் பண்றான். நான் என்ன கேக்குறேன்னா, இருக்கிற தொழிலை விட்டுட்டு எதுக்கு புதுசா ஒரு தொழிலை தேடணும்? சொல்லுமா, சொல்லு இந்திரா. நான் கேட்டது தப்பா? அன்னைக்கு அவ ஆசைப்பட்டது சரி, ஆனா இன்னைக்கு ஏம்மா, அப்பா ஆசைப்பட்டதை செய்யறது ஒரு பொண்ணோட கடமை இல்லையாமா? ஆமா அண்ணே, கரெக்ட் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் கூட அவளுக்கு எடுத்து சொன்னேன். என்னதான் சொல்றா? நான் சொன்னா கேக்குற மாதிரியும் இருக்கு, கேட்காத மாதிரியும் இருக்கு. உங்களுக்கு தான் தெரியுமே என்ன அவளை பத்தி, பிடிவாதக்காரின்னு. பிடிவாதம் இருக்க வேண்டியதுதாம்மா. யாருக்கும் வாயில்ல, லட்சியம் கொள்கை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா சில நேரத்துல வளைஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துல வளைஞ்சு கொடுத்துதான் ஆகணும். நான் இப்ப அவளை வளைஞ்சு கொடுக்கவும் சொல்லல, விட்டு கொடுக்கவும் சொல்லல. அவ ஆசைப்படுற புது கம்பெனியை தாண்டி நம்ம கம்பெனி மிகப்பெரிய கம்பெனியா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த கம்பெனிக்கு அவளை எம்டி ஆக்கணும்னு பாக்குறேன். அது எவ்வளவு பெரிய விஷயமா அவளுக்கு? இதுல இருந்து நம்ம கம்பெனில அவ கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் புதுசா ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கட்டும். நான் வேணான்னு சொல்லலையே. ஆமா அண்ணே, அதுவும் சரிதான். இப்ப நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இத வச்சுக்கிட்டு இன்னொன்னு ஆரம்பிக்கலாம். அதுதான் சரிண்ணே. கவிதாவே முடிவு சொல்லட்டும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா.
சொல்லட்டும். அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். அண்ணே, இன்னும் எதுக்குன்னு ஈகோ பாக்குறீங்க? இது ஈகோ இல்லடா. ஒரு அப்பன் தாம் பொண்ணு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, பாசத்தோட வெளிப்பாடு. நான் நினைச்சா நாளைக்கே அவளை வலுக்கட்டாயமா அந்த சீட்ல கொண்டு போய் உட்கார வைக்க முடியும். அது தப்பு. அவளுக்கா என்னைக்கு அந்த சீட்ல உட்காரணும்னு நினைப்பு வருதோ அன்னைக்கு உட்காரட்டும். அப்பாவுக்கும் மகளுக்கும் என்னதான் உறவு இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல கீறல் விழக்கூடாதுன்னு நினைப்போம். பேசலாமா? நீ தாராளமா பேசலாம். கவிதாவை திட்டலாம், அவகிட்ட சண்டை போடலாம், என்ன வேணாலும் நீ பேசலாம். ஆனா அப்பா அண்ணா அவகிட்ட சண்டை போட்டதும் கிடையாது, திட்டினதும் கிடையாது. அது அவளுக்கே தெரியும். சரியாமா? நீ பேசு, அவளை கன்வின்ஸ் பண்ண. கண்டிப்பா பேசுறேன்னே. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராது. நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. என் கஷ்டத்துக்கு நீங்க எவ்வளவோ பணம் கொடுத்திருக்கீங்க. என்ன நல்லா வாழ வச்சிருக்கீங்க அண்ணே. நான் உங்களுக்காக இது கூட செய்யாம இருப்பேனா? நான் அடிக்கடி சொல்வேன்ல, அப்பாவுக்கு பிறகு நீங்க தான் எனக்கு அப்பான்னு. உங்களுக்கு நான் இத கூட செய்ய மாட்டேன். என்ன கண்டிப்பா செய்யறேன்னே. அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன்னே. உண்மை எதுன்னு புரிய வைக்கிறேன். உங்க ஆசைய நிறைவேற்ற சொல்றேன்னே. நீங்க கவலைப்படாம இருங்க. போதுமா? நீ இப்ப வந்து பேசினது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அது போதும். சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். இருமா, நான் டிராப் பண்றேன். வேண்டாம் அண்ணே, நானே போறேன். இப்பவே கவிதாவை கூப்பிட்டு பேசுறேன்னே. இன்னைக்கு நைட்டு அவ நல்ல முடிவா உங்களுக்கு சொல்லுவா. நாளைக்கு காலையில நீங்க அவளை சேர்ல உட்கார வைக்கலாம்னே. இதுக்கு உங்க தங்கச்சி பொறுப்பு அண்ணே. வரட்டுமா அண்ணே? சரிம்மா, நான் உன்னதான் நம்பியிருக்கேன். கண்டிப்பா நம்பலாம் அண்ணே. நான் செஞ்சு முடிக்கிறேன். வரேன் அண்ணே. போயிட்டு வாமா. வாலட்சுமி, நான் நகராட்சி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு தெரியுமா? போன வாரம் 100 பேரோட ஊர்வலமா போய் நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா தெருவுக்கும் ரோடு போட்டு தரணும்னு மனு கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா? அத நகராட்சி ஆணையர் மதிச்சு எல்லா தெருவுக்கும் ரோடு போட உத்தரவு போட்டுட்டாரு. அதுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். நாம்பளா தேடி போய் நன்றி சொன்னாதான் போடுற ரோட நல்லா ஸ்ட்ராங்கா போடுவாங்க. ஐயா, நீங்க ரோடு போடுறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. மாடியில ஒருத்தி புள்ளி வைக்காம வார்த்தையாலேயே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் கண்ணம்மாக்கு என்ன ஆச்சு? சாப்பிடலாம் இல்லையா? இல்லையா, இன்னும் சாப்பிடல. அதாம்மா, அதான் ஏன்னு கேக்குறேன். அவளுக்கு பசிக்கும் போது சாப்பிடுறாளா? ஓ, அவளுக்கு சாப்பாடு எடுத்து அவ ரூம்ல வச்சிருக்கேன். எதுவும் சாப்பிடலையா? நீ ஏதாவது பேசி பாத்தியா? பேசி பார்த்தேங்கய்யா. புரியும்படியா எடுத்து சொல்லியிருக்கேன். இனி அவதாயா முடிவு பண்ணணும். இதெல்லாம் யாருக்காக செய்யறேன்னு அவகிட்ட சொல்லல. சொன்னா அவ மேலேயே அவளுக்கு கோவம் வந்துருமோங்கிற பயம் எனக்கு இருக்கு. அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன்.
கண்ணம்மா, என்னடா கண்ணம்மா, எங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன வீட்டை கொடுத்துட்டு நீ மட்டும் வானன்ற அகன்ற கூரைக்கு கீழே வாழ்ந்துடலான்னு வந்துட்டியா? நல்ல புள்ளடா நீ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தனியா இருக்கணும்னு தோணுச்சு, அதான் மாடிக்கு வந்தேன். நீங்க என்னடானா வானம் கூடங்கிறீங்க. அப்பா, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி எங்கப்பா வைகுண்டம் போறது? சந்தோஷமா இருக்குமா? நீ இப்படிலாம் பேசுறத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வார்த்தைகள் ஏற்படுத்துற வலியும் வேதனையும் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ பயன்படுத்தின வார்த்தையுடைய வலிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அதை விடு, வாமா போய் சாப்பிடலாம். இல்லப்பா, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏமா, அப்பா அம்மா கூட சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா, நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஸ்னேகா, 3 புள்ளிகள். அந்த 3 புள்ளிகளையும் இணைக்கிறது ஒரு கோடு. அந்த கோடு ரத்தத்தால போடப்பட்டிருக்கு. பார்க்கறதுக்கு முக்கோணம் மாதிரி தெரியும். ஆனா அந்த 3 புள்ளிகளுக்கும் எந்த விஷயத்திலையும் முடிவெடுக்கிறது ஒரே கோணம் தான். ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருந்த குடும்பம்மா, சின்ன கசப்பு, சின்ன கோபம், சின்னதா ஒரு வெறுப்பு. இது எதுவுமே யாருக்குள்ளேயும் வந்துடக்கூடாதுன்னு நானும் லட்சுமியும் யோசிச்சு யோசிச்சு எந்த விஷயத்திலும் முடிவெடுப்போம். நீ தொட்டில்ல தூங்கினதை விட எங்க தோள் மேல தூங்கின நேரம் தாமா அதிகம். என் கண்ணம்மாக்கு நான் ஏதாவது செஞ்சிட்டேன்னா அவளால தாங்க முடியாது. உடனே எங்கேயாவது ஓடி போய் என்னை விட அதிகமா செலவு பண்ணி உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து நிப்பா. அப்பதான் அவன் மனசு நிம்மதியாகும். எனக்கு சிரிப்பா இருக்கும். அவளுக்கு பொறாமையா இல்ல பொசசிவ்னஸா? இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் செய்யற காரியத்துக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கும். சில பேர் தான் எதுக்காக செய்யறேன்னு காரணத்தை சொல்லிட்டு செய்வாங்க. சில பேர் காரியத்தை முடிச்சிட்டு இந்த காரணத்துக்காக தான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. இது மனுஷ இயல்புமா. அவன் இடத்துல இருந்து பார்த்தாதான் அவன் செய்யறது தப்பா சரியானது புரியும். புரியுதுப்பா, நீங்க போய் சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் அமைதி தேவை. அமைதி எல்லாருக்கும் தாமா தேவை.